அம்மா வணக்கம். சொல்லுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் ஆட்சிக்கு வந்து ஒரு மாசம் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. சரி. என்னென்ன நலத்திட்டங்கள் செஞ்சிருக்காரு, அதெல்லாம் வரவேற்கத்தக்கதா இருக்கா? இல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் வேணும்? அதுல பார்த்தா அந்த அளவுக்குலாம் எனக்கு தெரியாது. இருந்தாலும் சொல்றேன். அவர் பதவி வந்து ஒரு மாசம் தான் ஆச்சு. இதை இப்ப தெரிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காரு. நல்லதா செஞ்சுட்டு இருக்காரு. ஒண்ணுமே தவறு கிடையாது. இருந்தாலும் இப்ப எல்லா இடத்தையும் பார்க்க முடியுமா என்ன? அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காரு. நல்லபடியா நடக்கட்டும். ரெண்டாவது, இங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் கரண்ட்லாம் அங்க எங்கேயும் நிப்பாட்டி கிடக்கு. சாக்கடை புயத்துல ஒரே சாக்கடை ஒரே பீயா கிடக்கு. அது மாதிரி சுத்தம் பண்ண சொல்லுங்க. வேற ஒன்றும் தேவை கிடையாது. இங்க இருக்கிற போக்குவரத்து இங்க கடத்தோர முதல்ல கொஞ்சம் கிளீன் பண்ண சொல்லுங்க. கொடையை வச்சாங்கன்னா ரெண்டு பக்கமும் கடையே தெரியல. கடத்தவே தெரியல. கடையே அடைச்சி கிடக்கு. இந்த கடைக்கு முன்னாடி 4 கிரில்ல போட்டுக்கிறாங்க, 4 வண்டியை போட்டுக்கிறாங்க. சுத்தமா கடைக்காரங்க அதிகாரம் பண்றாங்க. அவங்கள முதல்ல என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லுங்க. கடைக்காரங்க அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பாருங்க ஸ்டாலை வச்சு கடையை வச்சு அதுக்கப்புறம் முன்னாடி கம்பியை போட்டு எல்லாத்தையும் வச்சாங்க. சுத்தமா இடமே இருக்க மாட்டேங்குது. போக்குவரத்து ஜனங்க அதிகமா ஓவரா போக ஆரம்பிச்சாங்க. ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறாங்க, கண்டுக்கவும் மாட்டேங்கிறாங்க. போலீஸ்காரங்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது கிடையாது. அவங்களுக்கு சரினா அவங்க மட்டும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆதி கும்பேஸ்வரர் கோயில் வாசப்படி, ராமசாமி கோயில் வாசப்படி, பெரிய கடத்தொரு 3 பக்கமும் சுத்தம் பண்ண சொல்லுங்க. சாக்கடை தான் தாங்க முடியல. சுத்தமா எல்லாம் சீக்கிரம் வந்துடும் போல இருக்கு. இந்த டாய்லெட் வேற இறக்கி இறக்கி விட்டு வச்சிருக்காங்க. அதை முன்னாடி பார்க்க சொல்லுங்க. பாலாஜி டீ கடைக்கும் பக்கத்துலயே ஒரு டாய்லெட் ஒன்று இறக்கி வச்சிருக்காங்க. மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே நாத்தம் தாங்கல. இன்னும் யாருமே பேசாம கடைக்காரங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. புதுசா கடை கட்டிட்டு வந்திருக்கிறாரு. லைட்டு கடை வச்சிருக்காரு, எலக்ட்ரிஷியன் கடை வச்சிருக்காரு. அவர் என்னன்னு பார்க்க சொல்லுங்க.